students. Today we are going to learn about one 5-mark question, that is two bodies in contact on a horizontal surface. Okay, it's one of the important 5-mark question of this lesson, students. So listen and watch carefully. Let's begin our class. Students, let's start our class. First we can see the theory part of this question. Okay. Already I told this is one of the important 5-mark question. Okay. What is the aim for this question? இந்த கொஸ்டினோட எய்ம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, you are find the force between the two bodies in contact on horizontal surface. இப்போ கான்டாக்ட் ஆகக்கூடிய அந்த ரெண்டு பாடிஸ்க்கு இடையில கூடிய ஃபோர்ஸ் என்ன அண்டு as well as the magnitude and direction. We find the magnitude and direction என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Okay, this is the aim of this question. Okay, first we can see the theory part of this question. See the screen or see your textbook, students. Okay, consider a two blocks or two objects. Consider two blocks of masses. One is m1 and another one is m2. The mass of the first object will be represent the letter m1. Mass of the second object, it will be represent the letter m2. Okay, this is the two masses of two objects. Okay, the mass of the first object is greater than the mass of the second object. It's a criteria to study this question. Okay, இது இந்த கொஸ்டினை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கிரிட்டீரியா. ஓகே, ஸோ அப்போ m1ங்கிறது எப்படி இருக்கணும்? இட் வில் பி கிரேட்டர் தென் m2. கிரேட்டராக எடுத்துக்கிறோம். ஈக்குவலான மாஸ் இருக்கும் பொழுது அந்த கான்செப்டே வேறு மாதிரி போகும். அது பின்னாடி கொடுப்பாங்க, அப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் இட் வில் பி கிரேட்டர் தென் m2. ஓகே, அது என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மாஸ் வில் பி லைக் ஏ 10 kilogram. The mass of the second object is less than 10 kilogram. For example, 9 kilogram, 8, 5, 4, 2, 1, anything, but it's not greater than 10 kilogram. Okay, where is it is placed? It's placed on contact with each other on smooth horizontal frictionless surface. எங்க place பண்றாங்க? ஒரு smooth horizontal frictionless surface. It's also condition for this question. Frictionless surfaceல அந்த frictionless surface எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு frictionless surfaceல place பண்ணுறாங்க. எந்த டைரெக்ஷனில் சார்? ஹரிசாண்டல் டைரெக்ஷன், லைக் ஏ எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் ஹரிசாண்டல் லைன். அப்போ ஹரிசாண்டல் லைனில் பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த தியரியை ஒரு டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் டயக்ராம் நம்பர் 3.14. ஓகே, ஸோ see the diagram. That is two blocks of masses. This is m1, first object. This is second one. If you understand, the mass m1 will be greater than m2. நம்மளாம் இங்கே பார்த்த உடனே நமக்கு தெரியும் m1 வந்து greater to m2 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எப்படி சார்? the mass will be greater. அப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் கிரேட்டராக இருக்குது. கம்பேர் டு m2, the mass will be greater இருக்குது. எங்கே சார் பிளேஸ் பண்ணுறோம்? ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஆல்ரெடி இட்டு லைக் ஏ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறாங்க. கோஆர்டினேட் சிஸ்டமும் கொடுத்துட்டோம், எக்ஸு ஒய்ங்கிறத கொடுத்துட்டோம். இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம், ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். எங்கே சார்? டுவர்ட்ஸ் த மாஸ் m1 ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ the acceleration of this force, the acceleration of this object will be towards the positive x-axis. அப்போ அதுதான் இங்கே காட்டுறாங்க, towards the x-axis. ஓகே, ஸோ இது என்ன நடக்கும்? ரெண்டு பிளாக்ஸ்லேயுமே இருக்கும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னே அந்த மூமெண்ட் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட் வில் பி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆக்சலரேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுவாங்க, தியரியில் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பை த அப்ளிகேஷன் ஆஃப் horizontal force F, டயக்ராமில் சொல்லக்கூடிய அந்த இதுதான். by the application of horizontal force F, both the blocks are set into the motion with the acceleration A. Okay,
அப்போ நம்ம எஃப்ங்கிற ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்குது ஆட்டோமேட்டிக்காக செட் இன் டு மோஷன் வித் ஆக்சலரேஷன் ஏ சைமல்டேனியஸ்லி இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே டைரெக்ஷனில் ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது. அப்போ பாருங்கள் நம்ம எங்கே கொடுக்குறோம், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்குறோம். அதே டைரெக்ஷனில் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகும். எவ்வளோ ஆக்சலரேஷனில், ஏங்கிற ஆக்சலரேஷனில் இருக்கும். இதுதான் நியூட்டனுடைய செகண்ட் லா. we know that is F vector is equal to ma அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ma the direction of acceleration is applied force. அப்போ applied force ஓட டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்கும். அதுதான் இங்கே காட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலாம். எதை பொறுத்து சார், வித் ஹெல்ப் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா வச்சு ஆக்சலரேஷன் என்னங்கிறத சொல்லலாம். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் by applying Newton's second law has to be applied to the system. We find the acceleration. Okay, here the mass will be, two masses will be added. Total mass consider பண்றோம். That is total mass will be equal to m is equal to m1 plus m2. m1 plus m2. Okay, m1 plus m2. What is the Newton's second law? This is the Newton's second law. F vector is equal to m into a vector. Okay, this is the vector form. Vector form la Newton second law. Vector form of Newton second law. We write only magnitude. Magnitude மட்டும் எழுதும்போது என்ன வரணும் சார், என்ன எழுதணும் நம்ம, இப்போ வெக்டர் அப்படி மேக்னிடியூடில் எழுதுறாங்க பாருங்கள். தட் இஸ் F is equal to ma ன்னு வரணும். F is equal to ma. This is the magnitude of force. இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோர்ஸு அண்ட் ஆக்சலரேஷனோட டைரெக்ஷனை சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ், இட்ஸ் ஏ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வி ஆர் ஃபாலோ, தட் இஸ் ஐ கேப். இது இப்போ எக்ஸுக்கு ஐஏ, ஒய்க்கு ஜே கேப் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியர் ஒன். ஸோ அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத பாசிட்டிவ் ஐ கேப் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, எஃப் ஐ கேப் ஈக்குவல் டு the acceleration is same to the applied force. acceleration ஓட direction சேம் தான். அப்போ அதே ஐ கேப் தான் வரும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகும், ஐ கேப் கேன்சல் ஆச்சுன்னா that is F is equal to ma. already I told this is the magnitude of force. We know that here the mass will be, ரெண்டையும் நம்ம என்ன சொல்கிறோம், கம்பைன் பண்ணிடுறோம். ஏன்னா ரெண்டுமே சேமாக மூவ் ஆகுது. அப்போ எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது டோட்டல் மாஸ்க்கு தான் இங்கே ஆக்ட் ஆகுது. the total mass will be m1 plus m2. ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட்டிங் இன் திஸ் பிளேஸ் எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வாட் இஸ் எஃப், அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம எழுதுகிறோம் எஃப் இஸ் ஈக்குவல் டு m1 plus m2 into a. ஓகே, m1 plus m2 into a. இப்போ நமக்கு என்ன தேவை சார், இங்கே we need only a வேல்யூ. அப்போ a அப்படி வச்சுக்கிறோம், இந்த m1 plus m2 டிவிஷனாக மாறும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ எம்ங்கிறது இங்கே கம்பைன் மாஸ். ஏன் சார் கம்பைன் மாஸாக கன்சிடர் பண்ணுறோம்னா, இப்போ எஃப்ங்கிற அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகுது. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டுடைய மாஸ் நம்ம ஆட் பண்ணால் தான் எம் டோட்டல் மாஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏ மட்டும்தான் தேவை. மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய m1 plus m2 into ஏல ஏ ஆக்சலரேஷன் என்னங்கிறத ஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவிஷனாக மாறும். அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3.5. ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு m1 plus a is equal to f by m1 plus m2. This is the acceleration of the system. Okay, so next நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, m1 m2வும் இந்த மோஷனில் மூவிங்னால இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, ஃபோர்ஸ் என்ன, டைரெக்ஷன் என்னன்னு பார்க்கணும். அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை, நமக்கு மாஸ் தெரியணும், ஆக்சிலரேஷன் தெரியணும். ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், எம் வந்து கிவன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the force extracted by the block m1 on m2
due to the motion is called force of contact. Okay, the force extracted by the block M1 on M2. அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, the force extracted by the block M1 M1னால் M2ல கொடுக்கக்கூடிய M2க்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன நடக்குது இங்கே. ஆக்சுவலாக நம்ம ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதனால் M1 மூவ் ஆகுது. அந்த M1னால் என்ன நடக்குது, M2 மூவ் ஆகுது. அப்போ M2க்கு எது ஃபோர்ஸ் கொடுக்குது, M1 பிளாக் கொடுக்குது. ஸோ அதுதான் டியூ டு திஸ் மோஷன் இட்ஸ் கால் ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட். இட்ஸ் கால் ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட். இது எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இட் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் F21 வெக்டார். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னால் செகண்ட் ஆப்ஜெக்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, F21 வெக்டார். ஓகே, according to Newton's third law, we know that Newton's third law, it's a action reaction pair. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு டைரெக்ஷன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா, the block M2 will extract equivalent opposite reaction force, that is F21 vector on blocks M1. அப்போ M1னால் M2 மூவ் ஆகுது. அப்போ எவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஃபோர்ஸு M2வில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்னால் M1 கிடைக்கும். அதை நம்ம என்ன சொல்லணும்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் பி ரெப்ரசன்ட் த லெட்டர் F12 வெக்டார். அதுதான் இங்கே டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு சொல்லுவாங்க. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல M2 இருக்குது. ஓகே, M1 இட்ஸ் எ கிரேட்டர் மாஸ். டைரக்ஷனை ஞாபகம் வச்சுங்க, எக்ஸு ஒய், ஹரிசாண்டல் லைன் எக்ஸு, வெர்டிக்கல் லைன் ஒய். ஓகே, திஸ் இஸ் த கேபிட்டல் F இஸ் அப்ளைட் ஃபோர்ஸ். எங்கே அப்ளை பண்ணுறோம், அப்ளைட் ஆன் ஆப்ஜெக்ட் M1. ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குது, இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறனால M2வும் சேர்ந்து மூவ் ஆகுது. இந்த M1னால தான் இங்கே என்ன நடக்குது, M2 மூவ் ஆகுது. அப்போ M1லேருந்து M2க்கு ஒரு ஃபோர்ஸ் போகுது. அதான் என்னென்னா F21, தட்ஸ் கால் ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுவோம். இப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, இப்போ இந்த M2ங்கிற ஆப்ஜெக்டில் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே எவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸு M1லேருந்து M2க்கு ஆக்ட் ஆகுதோ அதே அளவுக்கு M2லேருந்து M1க்கு ஆக்ட் ஆகும். தட்ஸ் கால் F12 வெக்டார். F12 வெக்டார். பட் வாட் இஸ் த டைரெக்ஷன், இட்ஸ் எ ஆப்போசிட் டு த F21 வெக்டார். தட் இஸ் F21 vector is positive x-axis, but F12 vector is negative x-axis. Okay, so அதான் இங்கே கொடுப்பாங்க. இப்போ see the free body diagram, that is first object M1 இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, அல்லது ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம். ஓகே, திஸ் இஸ் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரெப்ரசன்ட் த லெட்டர் M1G. அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ், தட் இஸ் கேபிட்டல் N, அதான் இங்கே கொடுப்பாங்க. ஆப்ஜெக்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், இட்ஸ் லைக் எ பாயிண்ட். ஓகே, இது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் பாருங்கள், ஃபோர்ஸ் பார்க்குறோம். அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் F எப்படி இருக்குங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், தட் இஸ் F12 எந்த டைரெக்ஷனில், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இங்கே காட்டுறாங்க. ஓகே, ஸோ இதை அப்படி நம்ம எங்கே எழுதுகிறோம் சார், நெட் ஃபோர்ஸை நம்ம பார்க்கும் பொழுது இது நெட் ஃபோர்ஸ். வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ், இதுக்கான நெட் ஃபோர்ஸ், ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். Fi cap, that is this one, net force, plus F12 I cap வரணும். But direction of F12 is negative x-axis, so minus I cap. It will be equal to M1 I cap. Okay, this is Newton's second law. Compared to the components of both sides, இந்த side I cap காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ F minus F12 I cap, that's equal to M1 I cap. I cap கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் டைம் என்ன சார் இருக்கும், F minus F12, that's equal to M1 into A. ஓகே, நம்ம என்ன பார்க்குறோம் சார், இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட்னா நான் என்ன செய்யணும், இந்த F12 எனக்கு தேவை. அப்போ இங்கே இருக்கக்கூடியதை இந்த பக்கம் கொண்டு வர்றேன். அப்போ ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறும்.
அப்போ என்ன வரும், இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது F12 மைனஸ் ஆஃப் F12 தட்ஸ் ஈக்குவல் டு M1A மைனஸ் F. ஓகே, ஃபர்தராக ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ மைனஸ் எஃப் இங்கிட்டும் ப்ளஸ் இந்த பக்கம் கொண்டு போகும்பொழுது என்ன வரும் சார், அப்போ மைனஸ் எஃப் ப்ளஸ் M1A ஓகே இன்ட்டு ஒரு மைனஸ் F12. ஃபர்தராக என்ன செய்யலாம், ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு மல்டிப்ளை பை ஒரு மைனஸ் டேம், ரெண்டு சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இது ப்ளஸ்ஸாக மாறும். F12 ஈக்குவல் டு minus into minus plus f minus M1A. Okay, so this is the expression number 3.6. அதான் இங்கே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நமக்கு என்ன தேவை, இந்த F12 கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் F21 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ F நம்ம அடுத்து என்ன, நமக்கு தெரிஞ்சது என்ன, ஆக்சலரேஷன் தெரியும். அந்த ஆக்சலரேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இங்கே. Okay, F12 is equal to F minus M1 into, this is the acceleration term. This term will be is acceleration. இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். Equation number 3.5. Okay, so அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல, F12 அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 3.6ல் 3.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Substituting the value of acceleration from equation number 3.5. This is the equation number 3.5. ஓகே, அப்போ அந்த 3.5 எடுத்து 3.6ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எந்த பிளேஸில் சார், ஆக்சலரேஷன் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்தராக என்ன செய்கிறோம், இந்த எஃப்ஐ காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஓகே, அதுக்கான டெரிவேஷன் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் தட் இஸ் எஃப் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். F12 is equal to F minus M1A. This is equation number 3.6. Substituting equation number 3.5 in equation number 3.6. 3.5 எடுத்து 3.6ல substitute பண்ணுங்க. What is equation number 3.5? That is A is equal to capital F, that is applied force divided by total mass. Okay, this is equation number 3.5. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Then F12 that's equal to F12 vector or F12, we find only magnitude. Okay, அப்போ F12 is equal to F minus M1 into A, that is F by M1 plus M2. Okay students, இப்போ காமனாக நான் என்ன செய்கிறேன், Fஐ வெளியே எடுத்துருங்க. F வெளியில் வந்துருச்சுன்னா என்ன சார் வரும், F வெளியில் வந்துடுது. வெளியில் வந்து இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 மைனஸ் இப்போ M1 மேலே போயிடும், M1 by M1 plus M2, M1 by M1 plus M2 பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எஃப் காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் எஃப் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன சார் வரும், M1 plus M2 மைனஸ் M1 divided by M1 plus M2 LCM எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு these M1 and this M1 cancel. Then F12 that's equal to F into, இப்போ M1 cancel ஆனதுனால only M2 மட்டும் இருக்கும். M2 divided by M1 plus M2. This is the F12 value. Okay, this is the F12 value. எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு சார், இதுதான் எந்த ஃபோர்ஸு, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் M1ங்கிற பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு எதனால, பிளாக் M2னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3.7. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லுவாங்க. ஸோ தட் ஈக்குவேஷன் நம்பர் 3.7, that is this one, F12 value. This is the equation number 3.7. Shows that the magnitude of contact force எங்கே இருக்கக்கூடியது, டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் M2. மாஸ் M2னால M1 பிளாக்கில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் F12. ஓகே, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் M2.
m2வை டிபெண்ட் பண்ணி இருக்கு. மாஸ் m2வை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, மாஸ் m2வை டிபெண்ட் பண்ணி இருக்கு. which provides it's a reaction force. Already I told it's a reaction force. Okay, the direction of this force, அப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி சார்? நம்ம பார்த்துருக்கிறது மேக்னிடியூட் பார்த்துட்டோம். இது மேக்னிடியூட் வேல்யூ. பட் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ரியாக்டன் ஃபோர்ஸ் இஸ் விச் டைரக்ஷன்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்பயுமே ஆப்போசிட் டு த ஆக்ஷன் ஃபோர்ஸ், தட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லாவே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் F21 vector that's equal to minus of F12 vector. Okay, this is action force, this is reaction force. Okay, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேக்னிடியூடில் இருக்கிறத அப்படி வெக்டர் நோட்டேஷனில் எழுதுகிறோம். அப்போ வெக்டர் நோட்டேஷன்னா என்ன? வித் ஹெல்ப் ஆஃப் டைரக்ஷன். அப்போ F12 வெக்டார் தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F இன்ட்டு M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு ஐ கேப். ஸோ இந்த மைனஸ் ஐ கேப்ங்கிறதா என்னென்னா இட்ஸ் ரெப்ரசன்ட் த மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன். minus I cap that's represent the negative x axis. Negative x axis. Okay, so அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ minus I cap is negative x direction. Okay, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது M1ங்கிற ஆப்ஜெக்டில் M2னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் எது சார் இருக்கும்? ஜஸ்ட் இப்போ இது F12 வெக்டார். அப்போ F21 வெக்டார்னா M1ங்கிற மாஸ்னால் M2க்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸு எந்த டைரெக்ஷனில் இருக்குது சார்? ஜஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் திருப்பி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. அது பாருங்கள், M2 மாஸ்க்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ M1க்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ M2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? M1ங்கிற மாஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன? M2ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எந்த டைரெக்ஷனில்? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் F21 வெக்டார். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன கன்சிடர் பண்ணும்? தட் ஆப்ஜெக்ட் வில் பி ரெப்ரசன்ட் அஸ் எ பாயிண்ட். ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது என்ன? தீஸ் டூ ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல். ஒன் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ், இட்ஸ் ஆக்ட் ஆன் எ அப்போர்ட் டைரக்ஷன், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். The downward gravitational force act in a downward direction, that is M2G. Okay, this is the force extracted on object 2 by object 1. Okay, so இங்கே என்ன செய்கிறோம்? சேம் நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். முன்னாடி கேஸ் பார்த்தா அதே மாதிரியே தான் இங்கேயே கொண்டு வரோம் பாருங்கள். F21 I cap that's equal to M2A into I cap. இப்போ பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் வருது. ரெண்டு சைட்லையும் கம்பேர் பண்ணுங்கள். ஐ கேப் கேன்சல் ஆயிரும். வி ரைட் ஒன்லி மேக்னிடியூட் F21 வெக்டார் M2 இன்ட்டு ஏ. ஃபர்தராக நம்ம என்ன செய்கிறோம்? ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி கேஸ் நம்ம பார்த்தோம், ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ? தட் இஸ் M2 பை M1 ப்ளஸ் M2. ஃபர்தராக இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள், இதே பேட்டர்னை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வி ஃபைண்ட் F21 வெக்டார். அந்த F21 வெக்டார் ஃபைன் பண்ணுறது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க் செஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அப்போ F21 வெக்டார் தெரியுது. திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, அதை சொல்கிறாங்க. திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, த டைரக்ஷன் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் F21 வெக்டார். எந்த டைரெக்ஷனில் இருக்குது? பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, இதோட வெக்டர் நோட்டேஷனில் நம்ம எப்படி சார் சொல்லலாம்? வெக்டர் நோட்டேஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன், தட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் M2 எக்ஸ்ட்ராக்டட் பை மாஸ் M1. M1னால் M2ங்கிற ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் F21 வெக்டார். திஸ் இஸ் த வெக்டர் நோட்டேஷன். எந்த டைரெக்ஷனில் இருக்கணும்? இட்ஸ் எ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்? தட் இஸ் காம்பனன்ட் ஐ கேப். ஓகே, ஸோ ஒன்லி ஐ கேப் மட்டும் போடுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது?
Newton's third law will be satisfied. Okay, F12 vector, that's equal to minus of F21 vector. Okay, this is the action force, this is the reaction. Okay, that's all. This is one of the important questions, students. Already I told, just pause the video and copy the derivation part, simple derivation. Okay, so the aim of this question, what is that? To find the force between the two object in horizontal smooth surfaceல ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுது அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறத தான் பார்க்குறோம். ஓகே, தட்ஸ் ஆல். See you the next class, students. Thank you.